இவர்கள் யாராவது ஒருவரிடமிருந்து உங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மனம் விட்டு பேசுங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய முழுமையான உணர்வுகளை மற்றவர்களுக்கு புரிய வச்சு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனா கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம். இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட துன்பம் நினைக்காத உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்தடி ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் நல்ல உள்ளங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் எனது உலகணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை யாரெல்லாம் திருமண நாளாக கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கும் கண்டிப்பாக உறுதியாகட்டும். இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஏன்னா தினமுமே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவாகவே இருக்குது. அது எங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையணும், எங்களை ஒரு ஊக்கப்படுத்தணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்னைக்கு 17 ஜூலை 2022ங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் முதல் நாள். ஆடி பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 11ஆம் இடத்தில் இன்றைய தினம் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறார். மேலும் சூரியனுடன் புதனானது ராசிக்கு 11ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எனவே கண்டிப்பாக உங்களது காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டு. இதுவரை காரியங்களில் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில தடைகள் மற்றும் தாமதங்கள் இப்பொழுது விலகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கலாம், அதை சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் நீங்கள் சேமிப்பு பணம் உங்களுக்கு கை கொடுக்கறதுனால சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துறது நல்லதுங்க. எப்போ பணம் உங்களுக்கு சம்பாதிக்க முடியுதோ அப்போ நீங்கள் சேமிப்பு பணத்தில் அதிகமான கவனம் செலுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய விரயங்களை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதுக்கு உங்களோட சேமிப்பும் கொஞ்சம் கை கொடுக்குங்க. தொழிலில் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, புதிய பிரான்ச் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். அதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறும். இன்ஃபேக்ட் எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். ஸோ எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்களை கூட இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதற்றத்தில் நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாதுங்க. சில விஐபிகள் இன்று கூட இன்னைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில உயர்திகாரிகளை சந்திப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக பதற்றமாகக்கூடாது. பதற்றமாகினீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக இழந்துடுவீங்க. அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸுக்கு முதலீட்டு போல உங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். மேலும் இன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட பிஸ்னஸ்க்காக கிரெடிட் கார்டு தரோம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரோச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அவைகளெல்லாம் புறக்கணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது கடமைகள் எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிம்மதிகள் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே உங்களுடைய குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்து சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு அவங்களை ஊக்கப்படுத்துறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த சில தடைகள் தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு காரியங்கள் அனைத்திலும் விலகிறதுனால கண்டிப்பாக எல்லா காரியங்களும் முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக அரசு வழிகள் சார்ந்த சலுகைகளுக்காக நீங்கள் எதாவது முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் சலுகைகளாக இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணங்கள் சிறப்பாக ஈடேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைய பெறும். இன்றைய தினம் குடும்பத்திலும் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சில பெருமையான தருணங்கள் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமைப்பெறுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கையிலும் நீங்கள் ஈடுபடாதீங்க. அப்படி பழிவாங்கும் நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலட்ட உங்களுடைய உண்மையான நிலையை நீங்கள் கண்டிப்பாக பேசி உங்களுடைய உணர்வுகளை கண்டிப்பாக பேச்சுகள் மூலமாக வெளிப்படுத்துறது ரொம்ப அவசியங்க. அதுக்கு உங்களுக்கு சரியான நேரம் அமையும். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமோ அல்லது உங்களது வாழ்க்கை துணையிடமோ மனம் விட்டு பேசினா பிரச்சனைகள் தீருங்க. இன்றைய தினம் உங்களுடைய வாக்குவாதம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சுற்றத்தார்களிடம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பாராட்டுகள் கூட உங்கள் நண்பர்களிருந்து உங்ககிட்ட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா,
நீங்க அந்நிய வீடியோல பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கனி டுடே ராசி பலன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவ பார்த்துக்கங்க. அப்படி நம்ம கனி டுடே ராசி பலன் சேனல நீங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒயிட் கலர் வெள்ளை கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 7 வந்து உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே 7ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக புதிய தெளிவுகள் மனதில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. மனக்குழப்பங்கள் நீங்கும். சில மருத்துவ ஆலோசனைகள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை பற்றி நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய பெட்ஸ் மேல உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும். செல்லப்பிராணிகள் மேல இன்னைக்கு அதிக ஆர்வத்துடன் நீங்க காணப்படுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில தேவையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க அனுசரிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இருக்கு. குறிப்பா உங்களுடைய தாய்மாமன் வழியில நீங்க கண்டிப்பா அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. உங்களுடைய ஆஃபீஸ்லயும் உங்களுடைய பிசினஸ்லயும் சில மாற்றமான சூழ்நிலைகள் இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. அது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராட்ட இருந்து நீங்க கண்டிப்பாக நல்ல பாராட்டுதலை இன்றைய தினம் பெற வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பா இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் விரயங்களை சமாளிக்கணும் அப்படின்னா நீங்களுடைய சேமிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்றதுல அதிகமாக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. எனவே பயனற்ற செலவுகளை தவிர்த்திடுவது நல்லதுங்க. சேமிப்புல கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா அதிகமான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கனி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.